சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே விஜயா ரொம்பவே கோவமா, என்ன மனோஜ் என்கிட்ட சொல்லாமல் கடையில் நிறைய வேலை இருக்குன்னு இப்படி ரோகிணியை பார்க்கறதுக்காக அங்கே கிளம்பி போயிருக்க. அந்த ரோகிணி என்னடானா எப்படியாவது உன்கிட்ட கையெழுத்து வாங்கிடணும், இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரணும், இந்த டிவோர்ஸ் கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக எப்படிலாம் ஏற்பாடு பண்ணி உன்னை ஏமாத்துறோன்னு திட்டம் போட்டு வர வச்சிருக்கான்னு பார்த்தியா? முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா ரோகிணியை பார்க்கறதுக்கு நீ போக வேண்டான்னு சொல்லியிருப்பேன்ல. எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் இருந்த? அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ரோகிணி தான் ரொம்ப முக்கியம். என்னை ஏமாத்தணும்னு நினச்சிட்டல. என்கிட்ட பொய் சொன்னதால தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை. நல்ல வேலை நீ ஃபோன் பண்ண. உடனே தேடி வந்து ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி உன்னையும் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். இல்லைனா ரோகிணி உன்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருப்பா. அப்புறம் என்ன நடக்கும்? அங்கே கோர்ட்டில் மனோஜ் வந்து என் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ ஆசைப்படுறாரு, பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் மாமியார் தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் என் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு உன்னை அந்த ரோகிணி கூப்பிட்டு போயிருப்பா. நீயும் வேற வழி இல்லாமல் ரோகிணி வீட்டில் போய் தங்கி தான் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு நீ வந்திருக்கனா அதுக்கு காரணம் நான் தான். எப்படியோ ஃபோன் பண்ணி என்னை வர வச்சியே. அந்த ரோகிணி எப்படிப்பட்டவன் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா? டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக உன்னையே ஏமாற்றி வர வச்சு உன்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு புதுசாக திட்டம் போட்டு எப்படியெல்லாம் யோசித்து உன்னை ஏமாத்துறதுக்காக என்னென்ன செஞ்சுருக்கா பாரு. ஏற்கனவே ரோகிணி நிறைய பொய் சொல்வா, எல்லாரையும் ஏமாத்துவா. இதில் ரோகிணியை நம்பி என்கிட்ட சொல்லாமல் போனது எவ்வளோ பெரிய தப்பு. எதுக்கு மனோஜ் இப்படிலாம் செஞ்ச? நீ எங்கே போகிறேன்னு கேட்டப்ப பதில் பேசாமல் கிளம்புனல, அப்போவே சந்தேகமாக தான் இருந்தது. யார்கிட்டையும் சொல்லாமல் மனோஜ் அப்படி எங்கே கிளம்பி போனான்னு தெரியலையேன்னு யோசித்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது உன்னுடைய லட்சணம் என்னன்னு. ரோகிணி கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஏமா கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது, வேற கோவப்படாமல் என்ன செய்ய முடியும்? முத்து எவ்வளோ தெளிவாக இருக்கான். இங்கே ரவியாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் அவங்களால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீ மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே பிரச்சனை செஞ்சுக்கிற. இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் உன்னால் நான் தான் கஷ்டப்படுறேன். இதெல்லாம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வந்தால் அவ்வளவுதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அண்ணாமலையும் முத்துவும் வந்துடுறாங்க. உடனே அம்மா வேண்டாம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா, அப்பாவுக்கும் முத்துவுக்கும் இதெல்லாம் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் தெரிய வேண்டாம்? நீ செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா. உடனே அங்கே வந்து அண்ணாமலை, விஜயா என்னாச்சு, என்ன பிரச்சனை? எப்பயுமே உன்னுடைய பையன் மனோஜை பாராட்டி பேசுவ, இன்னைக்கு என்ன? நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மனோஜை நீ திட்டுறதை தான் பார்க்க முடியுது, என்னாச்சுன்னு கேட்கும்போது, என்னங்க செய்கிறது, ரோகிணியை பார்க்கறதுக்காக மனோஜ் வந்து கிளம்பி போயிருக்காங்க. அந்த ரோகிணி என்னடானா மனோஜ்கிட்ட கையெழுத்து வாங்கணுன்றதுக்காக என்னென்னவோ பேசி பிரச்சனை செய்யணும்னு நினச்சிருக்கா. நீ மட்டும் கையெழுத்து போட்டு கொடுக்கல, அப்புறம் நான் என்ன முடிவெடுப்பனே தெரியாதுன்னு அந்த ரோகிணி என்னென்ன பேசியிருக்கா தெரியுமா? இந்த மனோஜ் என்ன செய்யணும் தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணுறான். உடனே நானும் அங்கே கிளம்பி போயிட்டு அங்கே ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி மனோஜை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இல்லைன்னு வைங்க, மனோஜ்கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பா. இனி மனோஜும் நானும் ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறோன்னு அங்கே எல்லார் முன்னாடியும் நான் உண்மையை தான் பேசுகிறேன்னு இந்த பிரச்சனைக்கு காரணம் விஜயாத்தை தானே என்ன வசமாக மாட்டி விட்டுருப்பா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனோஜ் தானே. என்கிட்ட சொல்லாமல் இந்த மனோஜ் எதுக்குங்க கிளம்பி போகணும்? அப்புறம் எப்படி பேச முடியும் இந்த மனோஜ்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன நடக்குது, நீ ரோகிணியை பார்க்க போனியான்னு கேட்க, ஆமாப்பா தெரியாமல் போயிட்டேன்ப்பா. அப்பா ரோகிணி என்ன தெரியுமா சொன்னா, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கேட்ட டிவோர்ஸை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். நானும் நம்பி போனேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அம்மா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை முத்து, நீ யார்கிட்டையும் சொல்லாமல் தான் வரணும், தனியாக தான் வரணும். உங்கள் அம்மாவுக்கு இந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு சொன்னான். எப்படியும் நான் நினைக்கிறது நடக்க போகுது, டிவோர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் அம்மா கிட்ட சொல்லாமல் போனது தான் என்னுடைய தப்பு. அந்த ரோகிணியை மறுபடியும் நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, மனோஜ் இப்படி தான் அந்த ரோகிணியை ரொம்பவே நம்பி நீ ஏற்கனவே ஏமாந்து போய் இருக்க. மறுபடியும் அம்மா கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாருமே அங்கே வந்திருப்போம். ரோகிணி உன்னை ஏமாற்ற எந்த வாய்ப்பும் இருந்திருக்காது. அப்படி ரோகிணி என்ன தான் பேசுகிறாங்க, எதுக்கு உன்னை அங்கே வர வச்சாங்கன்ற உண்மையும் கண்டுபிடிச்சி ரோகிணிக்கு சரியான பதில் கொடுத்துருப்போம். இப்போ நீ அங்கே வசமாக மாட்டிக்கிட்டல. ஆமாம் கையெழுத்து போட்டு கொடுத்தியா, இல்லை அம்மாவுக்கு தெரியாமல் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சியான்னு கேட்க, இல்லை கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே நான் யாருக்கும் தெரியாமல் ரோகிணிக்கு தெரியாமல் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும்? இல்லைன்னா அந்த ரோகிணி நான் வந்து என்ன முடிவெடுப்பனே தெரியாதுன்னு என்னென்ன பேசினா தெரியுமா? அப்படி பேசினா தானே நானும் மனசு மாறுவேன், வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அதனால தான் ரோகிணி திட்டம் போட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் நீங்கள் என்னை பார்க்க தனியாக தான் வரணும்னு சொல்லியிருக்கா.
இந்த உண்மை தெரியாமல் நானும் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்க்க போனது என்னுடைய தப்பு தான். அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அமைதியாரு மனோஜ், உன்னை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. சீக்கிரமாகவே ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் என் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். உனக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இனியாவது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், பிஸ்னஸை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சா என் பேச்சை கேட்காம நீ ஏன் இப்படி ரோகிணியை பார்க்க போயிருக்கல்ல, இனி உன்னை நம்ப முடியாது. நீ மனசு மாறிட்டியான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நீ என்கிட்ட சொல்லாமல் ரோகிணியை பார்க்க போனது எவ்வளோ பெரிய தப்பு. அதனால தான் ரோகிணி திட்டம் போட்டு உன்னை ஏமாத்துறதுக்கு உன்னை வர வச்சுருந்தா. இனி என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, சரிம்மா, மனோஜுக்கு மட்டும் தெரியுமா என்ன ரோகிணி இப்படிலாம் செய்வாங்கன்னு? ஆமாம் மனோஜ், இத்தனை நாள் 2 வருஷமாக ரோகிணி இங்கேருந்து உன்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னுமா அந்த பாடலமாவை நீ புரிஞ்சுக்காம இருக்க? எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடுவியே. ரோகிணி விஷயத்தில் மட்டும் நீயா ஒரு முடிவெடுக்கிறியே, எனக்கு உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. விஜயா மனோஜ் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இனி மனோஜ், நீ என்கிட்ட பேசவே பேசாத. உனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் நீ இன்னைக்கு செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. ரோகிணியை பார்க்கறதுக்காக போயிருக்க. ஆனால் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ரோகிணி சொன்ன உடனே ரோகிணி பேச்சு தான் கேட்கணும்னு நீ முடிவெடுத்தல்ல. அதனால தான் இப்படி ஒரு நிலைமையில வந்து நிற்கிற. இனியும் உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது உன்னை என்னால் காப்பாற்றவும் முடியாது. நீ பேசாமல் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே இங்கே மனோஜ் வந்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பேச்சை கேட்காம இனி எதுவுமே செய்ய மாட்டேன். ரோகிணி என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு ரோகிணி சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் தான் போனேம்மா. இல்லைனா நான் எதுக்குமா ரோகிணியை பார்க்க போக போகிறேன். உங்கள் பேச்சை கேட்டு ரோகிணி என்னுடைய கடைக்கு வரக்கூடாதுன்னு கிடைச்ச பெரிய ஆர்டரையே வேண்டான்னு சொன்னல. அப்புறம் என்னம்மா இப்படிலாம் நீங்கள் என்னை நம்பாமல் இப்படி பேசுகிறீங்க? அம்மா, நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செஞ்சால் போதும். மற்றபடி ரோகிணி எனக்கு வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன். என்னுடைய முடிவில் நான் உறுதியாக தான் இருக்கேன். என்னை ஏமா நம்ப மாட்டேங்கிறீங்க? உண்மையாகவே சீக்கிரமாக எனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நம்பி அங்கே போனேன். ஆனால் ரோகிணி என்னை மறுபடியும் ஏமாத்திட்டான்னு சொல்லும்போது ரோகிணிக்கு வேறு என்ன தெரியும்? வீட்டில் உள்ள எல்லாரையும் 2 வருஷமாக பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா. இப்படி தான் நாமளும் ஏமாந்து போய் இருந்தோம். மறுபடியும் அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டாளா? நீ ரோகிணியை நம்பி அங்கே போனது பெரிய தப்பு. ஆமாம், நீ எதுக்கு அப்பப்போ ரோகிணிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க? ரோகிணிக்கிட்ட பேச வேண்டாம், ரோகிணியை பார்க்க வேண்டான்னு சொல்லியும் ரோகிணி ஃபோன் பண்ணால் நீ எதுக்காக எடுத்து பேசின? நீ பேசாமல் இருந்திருந்தா ரோகிணி இப்படி திட்டம் போட்டு உன்னை வர வச்சிருக்க மாட்டால. ரோகிணி நினச்சது எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும். நீ என்னடானா இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட. நீ வேணும்னே அங்கே போனது, ரோகிணிக்கிட்ட பேசுனதுன்னு எல்லா ஆதாரமும் கண்டிப்பாக ரோகிணிக்கிட்ட இருந்திருக்கும். கோர்ட்டில் வந்து இன்னும் ரோகிணி என்னென்ன பேச போகிறான்னு வேற தெரியல. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் மனோஜ் காரணம். வேணும்னே நீ பிரச்சனையை செஞ்சுக்கிற, அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே மனோஜை வெளுத்து வாங்கிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. இங்கே வந்து விஜயா அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா கேட்குறதும் சரிதானே? ரோகிணிக்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோன் பண்ணால் மட்டும் எதுக்கு பேசுகிற? பேச முடியாதுன்னு ஃபோனை வைக்க வேண்டியதானே? உனக்கு வேறு வேலை இல்லை. இன்னும் ரோகிணியை நம்பிட்டு இருக்க பாரு. உன்னால தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. இப்போவாது புரியுதான்னு கேட்க உடனே இங்கே மனோஜ் வந்து சொல்கிறாங்க, இப்போ புரியுதா உங்களுக்கு? மீனா இந்த வீட்டில் இருந்தா எனக்கு ரோகிணியால் இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் பூஜை செய்ய வந்த அந்த அம்மா தெளிவாக சொன்னாங்கல்ல, மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. யாரும் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ ரோகிணி அவள் விருப்பத்துக்கு என்னென்னவோ செஞ்சிட்ருக்கா. மீனாவை முதல்ல இங்கேருந்து அனுப்புங்க. அப்போ தான் என் வாழ்க்கையில் ரோகிணியால் பிரச்சனை வராது, என்னுடைய பிஸ்னஸை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவுக்கு ரொம்ப கோபம் வருது. வேண்டாம் மனோஜே, தேவையில்லாமல் பேசாத. யோசிச்சு புத்திசாலித்தனமாக நீ யோசிச்சு இந்த வேலையை செஞ்சுருக்கணும். ரோகிணியை பார்க்க போகாமல் இருந்திருக்கணும். இது எல்லாம் உன்னுடைய தப்பு. இப்போ என்னடானா மீனா இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்படி எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறியே, அசிங்கமாக இல்லை? மீனா கிட்ட கேட்டுட்டு தான் நீ அங்கே போனியா? இல்லை மீனா தான் ரோகிணியை பார்த்துட்டு வாங்க மனோஜ்னு சொல்லி அனுப்புனாளா? இல்லையே. நீ யார்கிட்டையும் சொல்லாமல் ரோகிணியை பார்க்க போய் இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட. இப்போ இதுக்கும் காரணம் மீனா தானே சொன்னேன்னு வையேன், என் அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப பொறுமையாக இருக்கேன், தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, இப்போ மட்டுமா உங்கள் அண்ணன் இப்படி பேசுகிறாரு? விஜயாத்தையும் மனோஜும் தினமும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பிரச்சனை செய்ய வேண்டாம், எனக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீட்டில் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க அப்படின்னு முத்துக்கிட்ட பேசி புரிய வச்சு அங்கேருந்து அனுப்புகிறாங்க மீனா. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, ஆமாம் மனோஜ் சொல்கிறதும் சரிதான். இத்தனை நாள் மனோஜ் ரோகிணிகிட்ட பேசாமல் இருந்தான். ஆனால் இப்போ ஃபோனில் எனக்கு தெரியாமல் ரோகிணிகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வேற வந்திருக்குன்னா, ஒரு வேளை அந்த அம்மா சொன்ன மாதிரியே மீனா இங்கே இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு பிரச்சனை வருதா?
எதுக்காக இப்படிலாம் நான் யோசிக்கிறேன்னா, கோயில்ல போய் பார்த்தேன். அந்த அம்மாகிட்ட தெளிவா என்னன்னு கேட்டதுக்கு, மறுபடியும் மீனாவால தான் இப்படி பிரச்சனை வரும். உங்க மருமக மீனா அந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு அவங்களும் இதே தானே சொல்றாங்க. ஆனா என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அவரும் புரிஞ்சுக்கல. முத்துக்கிட்ட பேசினேன். முத்துவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நான் சொல்றது எல்லாமே சரிதானு, பார்வதியாவது என் வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் பேசி புரிய வைப்பான்னு பார்த்தா, பார்வதி அ நான் வந்து மீனாவுக்கும், முத்துவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு. மீனா உங்க வீட்லயே இருக்கட்டும். நான் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி உனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் வீட்ல வந்து பேச முடியாது அப்படின்னு வேற சொல்லிட்டா. ஆனா, மனோஜ் சொல்றதும் சரிதான். இத்தன நாள் மனோஜ் என் பேச்ச கேட்டுட்டு இருந்தான். எனக்கு தெரியாம எதுவுமே செய்யல. ஆனா இப்ப ரோகிணி பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டானா, அது எல்லாத்துக்கும் காரணம் இங்க வந்து மீனா மட்டும் தான். மீனா இந்த வீட்ல இருந்தா கண்டிப்பா நான் நெனச்ச மாதிரி மனோஜுக்கும், ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கவும் செய்யாது. அதே மாதிரி இங்க மனோஜோட வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காது. அ பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நடக்காதுன்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல. அப்ப அ எப்படியாவது மீனாவ இங்கேருந்து அனுப்பணுமே! என்ன செய்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இங்க விஜயா மனோஜையும் வர வைக்கிறாங்க. சிந்தாமணிய பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க மனோஜ் வந்து கண் கலங்கி உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா விஜயா திட்டிக்கிட்டே இருந்ததால பதில் பேசாம உட்காந்துட்ருக்காரு மனோஜ். "என்ன மனோஜ் கடைக்கு போகலையா?" அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. "இல்ல கடைக்கு போகணும். ஆனா கடைக்கு போக பிடிக்கல" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சு மனோஜ்? நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ் செய்றீங்க. நீங்க இப்படி பேசலாமான்னு?" கேட்க, உடனே விஜயா சொல்றாங்க, "அத ஏன் கேட்குறீங்க சிந்தாமணி? அந்த ரோகிணிய மட்டும் நான் பார்த்தேன். இனி சும்மா விட மாட்டேன். ரோகிணி மனோஜ வர வச்சு எப்படியாவது அ டிவோர்ஸ் வாங்கக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன வேலை செஞ்சிருக்கா தெரியுமா? இந்த மனோஜும் என்கிட்ட கூட சொல்லாம ரோகிணிய நம்பி ரோகிணிய பார்க்க போயிருக்கான். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் பாருங்க. அப்புறம் இந்த மனோஜ் கிட்ட கோவமா பேசாம சந்தோஷமா பேச முடியுமா என்னால? அப்படி ஒரு வேலைய செஞ்சுட்டு வந்திருக்கான். இன்னும் அந்த ரோகிணி கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்கோ தெரியல. அங்க கோர்ட்ல வந்து என்னென்ன சொல்லி எங்கள மாட்டி விட போறாளோ தெரியல. கொஞ்சம் கூட யோசிக்காம, புத்திசாலித்தனமா நடந்துக்காம, இப்படி ஒரு வேலைய பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான் இந்த மனோஜ். அப்புறம் மனோஜ் வந்து எப்படி நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவான்? எப்படி கடைக்கு போக முடியும் மனோஜ்? மனோஜ இனி நம்பவே கூடாதுன்னு நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மேடம் நீங்க? மனோஜ் தம்பி ரொம்ப நல்லவரு. ரோகிணிய பத்தி உங்களுக்கு தெரியும். ரோகிணி மாதிரி மனோஜுக்கு ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. ரோகிணி ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி மனோஜ ஏமாத்த வர வச்சிருக்காங்கன்னா, என்ன மனோஜ் நீங்க விஜயா மேடம் கிட்ட சொல்லியிருக்கலாமே! ஏன் சொல்லல? சரி, நீங்க எதுக்கு அப்பப்ப ரோகிணிக்கு வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் ரோகிணிய பிடிக்கலையே! நீங்களும் ரோகிணி இனி ஒண்ணு சேரவே கூடாதுன்னு இருக்கும்போது, ரோகிணி ஃபோன் பண்ணாலும் நீங்க பேசியிருக்க கூடாதுல்ல மனோஜ்? எனக்கென்னவோ நீங்க ரோகிணிய விட்டுக் குடுக்க கூடாது. ரோகிணி கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா என்ன? எதுக்காக கேட்குறேன்னா, ரோகிணி உங்கள பார்க்கணும், பேசணும்னு வர சொல்லியிருந்தாலும், நீங்க இந்த உண்மைய சொல்லாம இருந்திருக்க கூடாது. மத்தவங்க கிட்ட சொல்லனாலும், விஜயா மேடம் கிட்ட கண்டிப்பா சொல்லியிருக்கணும். "இது எல்லாமே தப்பு தான மனோஜ்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, என்னுடைய தப்பு தான். அதான் வசமா மாட்டிக்கிட்டேன். மீனா, முத்துன்னு எல்லாரும் இப்படி தான் கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. அந்த ரோகிணி வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனால தானே இங்க வந்து டிவோர்ஸ் கிடைக்கணும்னு இவ்ளோ கஷ்டப்படுறேன். ஆனா ரோகிணி மறுபடியும் என்னை ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்ல. இப்படி பொய் சொல்லி வர வச்சு வந்து எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுட்டா ரோகிணி. இனி ரோகிணிய நம்ப மாட்டேன்னு எங்க அம்மாகிட்ட சொன்னாலும், என்ன என்ன நம்ப மாட்டிக்கிறாங்க. என் பேச்ச கேட்க மாட்டிக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ். "சரி மனோஜ், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். இனி அந்த ரோகிணிய நம்பாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு?" கேட்க, இங்க மனோஜ் வந்து சொல்றாரு, "எப்படியாவது நான் ரோகிணிய டிவோர்ஸ் பண்ணணும். மறுபடியும் நான் நினைக்கிற மாதிரியே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா, நீங்க தான் உதவி செய்யணும்" அப்படின்னு சொல்லும்போது, விஜயா மேடம் நீங்க என்ன சொன்னீங்களோ, அதே தான் மனோஜும் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, "இப்படிலாம் நெனச்சா மட்டும் போதுமா? ரோகிணிய நம்பி மறுபடியும் ஏமாறாம இருக்கணும்ல" அப்படின்னு சொல்லும்போது, மீனா, முத்துன்னு எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க. ரொம்பவே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன் அந்த ரோகிணியால. எனக்கு இந்த மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அவங்களால தான் நெறைய பிரச்சனை வருது. எப்படியாவது மீனாவ அங்கருந்து அனுப்பணும். என்ன செய்யன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? நீங்க விஜயா மேடம் சொன்ன மாதிரியே பூஜை செய்றதுக்கு அந்த அம்மாவ அனுப்பி வச்சேன். அவங்க சொன்னா அப்படியே நடக்கும்னு எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். விஜயா மேடம் நீங்களே வந்து பார்த்தீங்கல்ல. இன்னும் பொறுமையா இருந்தா எப்படி? அதனால சீக்கிரமாவே மீனாவ நீங்க தான் உங்க வீட்லருந்து அனுப்பணும். உங்க வீட்ல யார் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு நீங்க தானே முடிவெடுக்கணும். அத விட்டுட்டு என்கிட்ட உதவி கேட்டு வந்தா எப்படி? என்னால இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியும்? நான் என்ன உங்க வீட்லயா இருக்கேன்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிந்தாமணி. உடனே மனோஜ் சொல்றாங்க, "அந்த வீட்ல மீனாவும், முத்துவும் இருந்தா எனக்கு நெறைய பிரச்சனை வரும். ஆனா மீனாவும், முத்துவும் எங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன செய்யன்னு தெரியாம தான் உங்கள பார்க்கறதுக்காக வந்தோம்னு" சொல்லும்போது,
நீங்கள் பிஸ்னஸ்க்காக பணம் வேணும்னு கேட்டீங்க. உடனே ஃபினான்சர்கிட்ட சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். வீட்டு பத்திரத்தை எப்படியாவது திருப்பி வாங்கணுன்றதுக்காக என் ஃப்ரெண்டு ஃபினான்சர்கிட்ட பேசி எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டேன். ஆனால் மீனாவை அங்கேருந்து அனுப்பணுன்னா விஜயா மேடம் நினச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சிந்தாமணிக்கு ஃபோன் வருது. மனோஜ், எனக்கு பிஸ்னஸ்க்கு கிளம்பணும். எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. நீங்கள் பேசிட்டு கிளம்புங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கேருந்து சிந்தாமணி கிளம்பும்போது யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உதவி செய்யணும்னா உடனே என்னை தேடி வந்துடுவாங்க. மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசி விஜயாவால் அனுப்ப முடியலையே. இந்த விஜயாவை நம்பி இப்போ வரைக்கும் நான் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன். இதில் மனோஜ் வேற. எப்படியாவது ரோகிணி மனோஜை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிடுவாங்கன்னு நானும் நினச்சேன். ஆனால் விஜயா நான் நினச்சதை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜ் கடைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன மனோஜ், கடை பக்கம் போகிறதே இல்லை போல. என்னவோ நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிறன்னு அம்மா பாராட்டி பேசுவாங்க. என்னையும் மீனாவையும் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ என்ன எங்கேயும் வேலைக்கு போகாமல் இருக்க, கடைக்கு போகக்கூடாதுன்னு இருக்கியான்னு சொல்லும்போது, இல்லை, அந்த ரோகிணி என்ன செய்வான்னு என்னால் யோசிக்க முடியல. அதனால் நான் ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் கடையில் இருக்க வேலையெல்லாம் என் ஃப்ரெண்டு சந்தோஷம், என்னுடைய பிஏ ஜீவாவும் பார்த்துப்பாங்க. எப்போ கடைக்கு போகணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், உனக்கு பெருசாக என்ன தெரியும்? ரோகிணி உன்னை ஏமாற்ற போகிறாங்கன்னு தெரியாமல் ரோகிணியை நம்பி அவங்க சொன்ன இடத்துக்கு நீ போனல, அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய புத்திசாலித்தனம் என்னன்னு. இப்படி சரியாக பிஸ்னஸ் செய்யாமல் நிறைய கடன் வாங்கியிருக்க. அதெல்லாம் பார்த்து யோசித்து வீட்டில் இருக்கணுமா கடையில் இருக்க வேலையை பார்க்கணுமான்னு நீ தான் முடிவெடுக்கணும். ஏன்னா உன்னை பாராட்டி பேசுகிற அம்மா என்னையும் மீனாவையும் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன்னு கேட்கும்போது, இது என்னுடைய பிரச்சனை இல்லை, நீ அம்மா கிட்ட பேசிக்க. ஏற்கனவே ரோகிணியால் என்ன நடக்குமோன்னு தெரியலன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது மீனா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. மீனா வந்த உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா என்னாச்சு? நீ சொன்னியேன்னு வீட்டுக்கு வந்தேன். ஆமாம், எங்கே போயிட்டு வர மீனான்னு கேட்கும்போது, பூக்கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது டெக்கரேஷன் ஆர்டருக்காக வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது, எனக்கு அந்த மேனேஜர் எனக்காக பேசி பெரிய ஆர்டர்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார்ல, மேனேஜர் மூலமாக எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு. பெரிய டெக்கரேஷன் ஆர்டருங்க. 3 நாள் இந்த டெக்கரேஷனை நான் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா நல்ல வருமானம் கிடைக்குங்க. மேனேஜர் பூக்கடையில் நான் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறேன், என்னுடைய வேலையை உண்மையாக நேர்மையாக செய்கிறேன்னு மேனேஜர் மூலமாக தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மீனா? கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. பாத்தியா மனோஜ், பெரிய ஆர்டர் கிடச்ச உடனே நீ என்னென்ன பேசின, ஆனால் மீனா தன்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக செய்கிறதுனால இப்படி டெக்கரேஷன் ஆர்டரும் கிடச்சிருக்கு. உன்னால் இப்படிலாம் உண்மையாக நேர்மையாக வேலை பார்க்க முடியுமா? இப்படி ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே கடைக்கு கூட போகாமல் இருக்க. நீ எல்லாம் எங்களை பற்றி பேசவே கூடாது. பாத்தியா மீனா கிடைச்ச ஆர்டரை எவ்வளோ நல்லபடியாக செஞ்சுருக்காங்கன்னு மேனேஜர் பாராட்டி பேசி இப்போ பெரிய டெக்கரேஷன் ஆர்டரையும் வாங்கி கொடுத்துருக்காரு. மீனாவோட அருமை பெருமை உனக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா மீனா, நீ தான் முதல்ல சாப்பிடணும், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்படின்னு நீங்கள் மீனாவை விட்டு கொடுக்காம முத்து ரொம்ப பெருமையாக பேச மனோஜுக்கு கோவம் வருது. மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறாங்களா? அந்த மேனேஜர் மூலமாக மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பூக்கடைக்கு ஓனர் ஆகிட்டாங்க, வீட்டு வேலையை சரியாக பார்க்குறதில்லன்னு அம்மா வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ டெக்கரேஷன் ஆர்டர் வேறு 3 நாள் இவங்க இப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சால் நிறைய பணம் கிடைக்குமே. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மட்டும் இல்லை, எந்த பிஸ்னஸையும் மீனா செய்யக்கூடாது. இப்போ பார்க்குற வேலைக்கே மீனாவை முத்து ரொம்ப பாராட்டி பேசுகிறான் என் முன்னாடி. இனி அப்படி நடக்கவே கூடாதுன்னா நான் தான் ஏதாவது செய்யணும். சிந்தாமணி சொன்னால் அவங்க ஆளுங்க என்ன வேணாலும் செய்வாங்கல்ல. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஃபினான்சியர்கிட்ட வாங்கின பணம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அந்த பணத்தை இங்கே சிந்தாமணிக்கிட்ட கொடுத்து அவங்க ஆளுங்களை அனுப்பி மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய விடாமல் செய்யணும். அது மட்டும் இல்லை, மீனாவுக்காக புதுசாக கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கடை இல்லைன்னா மீனா மேலே கோவப்படுவாங்க, மீனாவை கேள்வி கேட்பாங்க. இப்படி மீனாவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்யணும். இனி இந்த பிஸ்னஸை பார்க்கவே முடியாதுன்னு மீனா வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருந்தால் தானே எங்கள் அம்மா பேசுகிற பேச்சை தாங்கிக்க முடியாமல் மீனா இங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ நிறைய பிஸ்னஸ் செஞ்சு மீனாவுக்கு நல்ல வருமானம் வர்றதுனால மீனாவையும் முத்துவையும் கையில் பிடிக்க முடியல. அவங்க நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிறாங்க. இங்கேருந்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த முத்து தானே. முதல்ல யாருக்கும் தெரியாமல் சிந்தாமணிக்கிட்ட பேசி மீனாவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்யணும். அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் இப்படி சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் அம்மா பேச்சை கேட்டு வேறு வழி இல்லாமல் மீனாவும் முத்துவும் இங்கேருந்து கிளம்புனா கூட ரொம்ப நல்லது தான். ஏன்னா மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா
நானும் மீனாவோட வீட்டுக்கே போயிடுவேன்னு அப்பா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இங்கே ரவியும் ஆமாம், மீனா அண்ணி இந்த வீட்டில் தான் இருக்கணும், மீனா அண்ணி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் மீனா அண்ணியோட அம்மா வீட்டுக்கே போயிடுறோன்னு ஒவ்வொருத்தரும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால தான் மீனாவும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நான் இப்படி ஒரு நிலமையில இருக்கும்போது இவங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால் அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம், சிந்தாமணிக்கிட்ட பேசி பணம் கொடுத்து நான் எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே விஜயாவுக்கு தெரியாமல் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என் கடைக்கு வந்துருங்க சிந்தாமணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், என் என் வீட்டுக்கு வந்தீங்க, அப்போவே பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அம்மாவும் வந்திருந்தாங்க, அவங்க முன்னாடி நான் பேசினா இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேள்வி கேட்பாங்க, அதனால தான் உங்களை வர வச்சு தனியாக பேசணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என் கடைக்கு வந்தீங்கன்னா தெளிவாக பேசி ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், எனக்கு நிறைய வேலை இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வர சொல்கிறீங்கன்னு வரேன், என் வேலையெல்லாம் முடிச்சிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிந்தாமணி. கொஞ்ச நேரம் கழித்து மனோஜை பார்க்கறதுக்காக சிந்தாமணி மனோஜோட கடைக்கு வராங்க. இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு வந்து, என்ன மனோஜ், இவங்க சிந்தாமணி தானே, மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவங்க தானே பிரச்சனை செய்வாங்க, ஆனால் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு இல்லை, ஆமாம் எதுக்குப்பா உன்னை பார்க்கறதுக்காக நம்ம கடைக்கு வந்திருக்காங்கன்னு கேட்க, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லி வர வச்சேன், ஆமாம் உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, நான் தான் சிந்தாமணியை வர சொன்னேன், என்னையே கேள்வி கேட்குறீங்களா, இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். இந்த மனோஜ் வந்து திருந்தவே மாட்டார், இன்னும் என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாரோ, ஆமாம் எதுக்கு சிந்தாமணியை வர சொல்லியிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து யோசிக்கிறாரு. சிந்தாமணி வந்த உடனே, என்ன மனோஜ் சீக்கிரமாக வர சொல்லி ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு மீனாவை கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி தான் மீனாவும் முத்துவும் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத என்னால் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல, அம்மா கிட்ட சொன்னால் நீ தான் அந்த ரோகிணி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியேன்னு என்னை கேள்வி கேட்பாங்க, மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அதான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, மீனாவுக்கு புதுசாக பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கான், ஏன் நீங்களும் தானே டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறீங்க, உங்களை நம்பி யாரும் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறதே இல்லையான்னு கேட்குறாரு மனோஜ். உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, எனக்கு வர வேண்டிய டெக்கரேஷன் ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருக்குது, எனக்கு நல்ல வருமானம் வருது, நீங்கள் எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு மட்டும் பேசுங்க, அதை விட்டுட்டு என்னுடைய பிஸ்னஸை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம், இப்படி கேள்வி கேட்க தான் வர சொன்னீங்களா மனோஜ்னு கேட்கும்போது, இல்லை மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, ஏற்கனவே பூக்கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து பெரிய ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த மேனேஜர் தான் மீனாவை நம்பி பெரிய டெக்கரேஷன் ஆர்டரையும் கொடுத்துருக்காங்க, 3 நாள் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா நல்லபடியாக செஞ்சுட்டாங்கன்னா இன்னும் பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம், அதனால் மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்க முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. முத்து சவாரிக்கு போகலைனாலும் பரவாயில்ல, மீனாவுக்கு நல்ல வருமானம் வரும்னு மீனாவுக்கு எப்போ பார்த்தாலும் மீனாவை விட்டு கொடுக்காம உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டான், அதனால அவங்க 2 பேரும் என் வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்காகவே நீங்கள் உங்கள் ஆளுங்களை அனுப்பி மீனாவுக்கு அந்த கடை இருக்கக்கூடாது, அந்த கடையில் பிரச்சனை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா நல்லபடியாக செய்யக்கூடாது, மீனாவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ பிரச்சனை செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, இந்த பணத்தை வேணால் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு உங்கள் ஆளுங்களை அனுப்பி நீங்கள் பிரச்சனை செஞ்சிங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே சிந்தாமணி பேரதிர்ச்சியோட, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் விஜயா மேடம்க்கு தெரியுமா, உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து பேச வந்தீங்களா, இல்லை விஜயா மேடமுக்கு தெரியாமல் வந்து பேசுகிறீங்களான்னு கேட்க, என் அம்மா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, இப்படிலாம் நான் செய்ய போகிறேன், உங்ககிட்ட உதவி கேட்க போகிறேன்னு சொன்னால் இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா மீனாவும் முத்துவும் இப்போ வந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மாவால் மீனாவை அங்கேருந்து அனுப்பவே முடியல, முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க நல்ல பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னு என் அம்மா கூட இப்போ பதில் பேச முடியாமல் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்போ அம்மா கிட்ட என்னால் பேச முடியாது, ஏன்னா ரோகிணியை நான் பார்க்க போனதெல்லாம் அம்மாவுக்கு தெரிய வந்ததால் ரொம்ப கோவமாக இருக்காங்க, இப்படி மட்டும் மீனாவுக்கு பிரச்சனை வந்தால் மீனா பிஸ்னஸ் செய்யாமல் வீட்டிலே இருப்பாங்க, அதுக்கப்புறம் என் அம்மா பேசுகிற பேச்செல்லாம் தாங்கிக்க முடியாமல் அவங்களே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க, மீனா என் வீட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால மீனா பக்கம் இருக்கிறதுனால என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, மீனாவை என் வீட்டிலேருந்து அனுப்பவே முடியல, நீங்கள் மட்டும் உங்கள் ஆளுங்களை அனுப்பி மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சிங்கன்னா மீனா இந்த பூக்கடையில் வேலை பார்க்கக்கூடாது, டெக்கரேஷன் ஆர்டரை செய்யக்கூடாது, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சுட்டு இருந்தா மீனா இனி இந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டான்னு வீட்டிலே இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமா எப்படி அவங்கள எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும், எனக்காக இந்த உதவியை செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்டுட்ருக்க மனோஜோட ஃப்ரெண்டு வந்து, என்ன இந்த மனோஜ் இப்படிலாம் வந்து உதவி கேட்டுட்ருக்காரு, மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க,
இங்கே மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா முத்து தான் முதல்ல வந்து உதவி செய்ய வருவார். ஆனால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு மனோஜ் நினைக்கிறாரு. மனோஜை நாம் நம்பவே கூடாது போல். நாம் மனோஜோட ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை செய்கிறதுக்கெலாம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது மனோஜுக்கு. முதல்ல இந்த உண்மையை முத்துக்கிட்ட சொல்லணும். மீனாவுக்கு எப்படியாவது முத்துவால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இந்த மனோஜ் நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, பரவாயில்ல விஜயா மேடம் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலையே. ஆனால் மனோஜ் யோசிச்சு மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பொறாமையில் இப்படி பிரச்சனை செய்ய சொல்கிறாரு. நம்ம ஆளுங்களை அனுப்பி முடிஞ்ச அளவு பிரச்சனை செய்வோம். எனக்கும் மீனா பிஸ்னஸ் செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என் பொண்ணு ரேகா கூட மீனா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே என்னை நம்பி டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்காம மீனா கிட்ட தானே டெக்கரேஷன் ஆர்டர்லாம் என் பொண்ணு ரேகா கொடுத்துருக்கா. அதனால கண்டிப்பாக மனோஜ் சொல்கிற மாதிரியே நம்ம செஞ்சுட்டு அப்படி பிரச்சனைன்னு வந்தால் மனோஜ் தான் என் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சாரு அப்படின்னு மனோஜ் மேலே தான் தப்பு இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனோஜும் விஜயாவும் தானே. நம்ம இவங்கள பற்றின உண்மையை சொல்லிட வேண்டிதான். இதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி மனோஜ், உங்கள் வாழ்க்கைக்காக நான் கண்டிப்பாக இதை செய்வேன். ஏன்னா மீனா உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அவங்க அங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என் ஆளுங்களை அனுப்பி நான் பிரச்சனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க சிந்தாமணி, வேண்டான்னு சொல்லாதீங்க, எவ்வளோ பெரிய உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு இந்த பணத்தை வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு, பரவாயில்ல மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த உதவியை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இதை விட நிறைய பணம் என்னால் முடிஞ்ச அளவு நான் கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன்னு சொல்லும்போது, சந்தோஷமாக மனோஜ் கொடுக்குற பணத்தை சிந்தாமணி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க மனோஜோட ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ கோவம் வருது. எங்களுக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை கொடுங்கன்னா தரமாட்டிக்கிறான் அந்த மனோஜ். ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதுக்கு மீனாவும் முத்துவும் நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணியை வர வச்சு இப்படி நிறைய பணம் கொடுத்து அனுப்பிட்டுருக்கா இந்த மனோஜ். இந்த மனோஜை சும்மா விடக்கூடாது. எனக்கு சம்பளம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மீனா முத்துவோட வாழ்க்கையில் மனோஜால் எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன். இப்போவே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு மனோஜுக்கு தெரியாமல் இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. முத்து சவாரிக்கு போயிட்டு வரும்போது யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையேன்னு எடுத்து பேச ஆரம்பிக்க, முத்து நான் வந்து மனோஜோட ஃப்ரெண்டு பேசுகிறேன்ப்பா, நல்லா இருக்கியான்னு கேட்க, நீங்களா மனோஜோட கடையில் தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போ அங்கேருந்து தான் பேசுகிறேன் மனோஜுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜுக்கு தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு முத்து. அது வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மனோஜோட கடைக்கு சிந்தாமணி வந்திருந்தாங்க. மனோஜ் தான் சிந்தாமணியை வர வச்சு இங்கே சிந்தாமணியும் மனோஜும் என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா? நீங்களும் மீனாவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மனோஜ் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் சிந்தாமணிக்கிட்ட அவங்க ஆளுங்களை அனுப்பி மீனாவோட கடையில் பிரச்சனை செய்ய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு இப்போ புதுசாக டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து மனோஜ் ரொம்ப பொறாமப்படுறாரு. இப்படி என்னென்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த உண்மையை முத்துக்கிட்ட சொல்லும்போது, முத்து கேட்குறாரு, என்னது இதெல்லாம் மனோஜா வந்து சிந்தாமணிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நிறைய பணம் கொடுத்துருக்காரு மனோஜ், எங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கறதில்ல. ஆனால் சிந்தாமணிக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருக்கான் இந்த மனோஜ். நான் மனோஜோட ஃப்ரெண்டு தான், அதுக்காக மனோஜ் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் சரியாக தான் இருக்கும்னு நம்ப முடியாதே. எனக்கு மனோஜை விட உங்களையும் மீனா சிஸ்டரையும் ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. மனோஜுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் யோசிக்காமல் மனோஜ் என்னென்ன வேலை செஞ்சுட்ருக்கான் தெரியுமா அப்படின்னு நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்ல முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்கள் கண்டிப்பாக உண்மையை தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் முத்து வந்து சொல்கிறாரு, மீனாவுக்கு மட்டும் மனோஜாலையும் சிந்தாமணியாலையும் பிரச்சனை வந்தது, நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த விஷயத்த உடனே ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு முத்து. முத்து யோசிக்கிறாரு, மனோஜ் திருந்தவே மாட்டான். அம்மா தான் இப்படி பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ மனோஜ் யாருக்கும் தெரியாமல் சிந்தாமணி கிட்ட உதவி கேட்டிருக்கானா? இவ்வளோ பணம் கொடுத்து இப்படி பிரச்சனை செய்ய வச்சுருக்கான். அப்படி மீனாவும் நானும் என்ன செஞ்சிட்டோன்னு மனோஜ் இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கான். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவார். ஏற்கனவே மனோஜோட வாழ்க்கையில் அந்த ரோகிணியால் நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு, மனோஜோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னு அப்பா ஒவ்வொரு நாளும் யோசித்து மனசு வேதனைப்படுறாரு. இதில் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிறது மனோஜுக்கு பிடிக்கலன்னு உடனே இப்படி ஒரு ஏற்பாடை பண்ண ஆரம்பிச்சிட்டானா? சிந்தாமணியும் சும்மா விடக்கூடாது, மனோஜையும் சும்மா விடக்கூடாது. மீனாவுக்கு பிரச்சனைனா நான் சும்மா இருப்பேனா என்ன? மனோஜ், எப்படி நீ இந்த வீட்டில் இருக்கிறேன்னு பார்க்குறேன். என்னாலையும் மீனாவாலையும் உனக்கு பிரச்சனை வரல, உன்னால தான் எங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு ரொம்பவே கோவமாக மீனாவை பார்க்கறதுக்காக அங்கே கடைக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் மீனா கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சிந்தாமணி அவங்க ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்கிறாங்க. அங்கே வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எல்லாரும் சிந்தாமணியோட ஆளுங்க தானே, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஆமாம் சிந்தாமணி அக்கா தான் அனுப்புனாங்க, இங்கே நீங்கள் கடை வச்சு நடத்துறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஏன்
இது என்ன உங்கள் இடமா? கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? எனக்காக இந்த கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் என்கிட்ட தான் வந்து பூ வாங்கிட்டு போகிறாங்க. என் வேலையை நிம்மதியாக பார்க்குறேன். நீங்கள் எப்படி இங்கே கடை நடத்தக்கூடாதுன்னு சொல்வீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, சிந்தாமணி அக்காவுக்கு பிடிக்கலனா இந்த வேலையை செய்யாமல் இந்த பொறுப்பு எனக்கு வேண்டான்னு இந்த ஆர்டரை செய்ய மாட்டேன்னு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு போனால் உங்களுக்கு நல்லது. இந்த கடை இருந்தால் தானே வேலை செய்வீங்க அப்படின்னு அவங்க பிரச்சனை செய்யும் போதே அங்கே முத்து வந்துடுறாரு. வந்த உடனே அந்த ஆளுங்களை பலார் பலார்னு வெளுத்துவாங்க. உடனே சிந்தாமணியோட ஆளுங்க முத்து வந்துட்டான், இனி நம்ம பிரச்சனை செஞ்சா அவ்வளவுதான், நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா உடனே என்னங்க என்னாச்சு, இவங்கெல்லாம் இங்கே வருவாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? சிந்தாமணியோட ஆளுங்க தாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? சிந்தாமணி மட்டும்தானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சிந்தாமணி மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற மனோஜன் தான். இந்த மனோஜ் வந்து நமக்கு பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்குது, இப்போ பூ கடைக்கு வேற நீ ஓனர் ஆகிட்டல, இதெல்லாம் பார்த்து பொறாமையில் சிந்தாமணிக்கிட்ட பணம் கொடுத்து இப்படிலாம் செய்ய சொல்லியிருக்கான். இந்த மனோஜை நீங்கள் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க? உங்கள் அண்ணன் மனோஜா? அவர் கடைக்கு கூட போகாமல் வீட்டில் இருந்தாரே, அவராக திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை வந்து செய்யணும்னு நினச்சிருக்காரு. அப்படி நான் என்னங்க செஞ்சேன்? நான் இங்கே கடை வச்சு நடத்தக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணது மனோஜா அப்படின்னு பேரதிர்ச்சியோட கேள்வி கேட்குறாங்க மீனா. உண்மைதான் மீனா சொல்கிறேன். இந்த உண்மை எப்படி தெரியும் தானே பார்க்குற. நான் சவாரி முடிச்சுட்டு வரும்போது மனோஜோட கடையிலேருந்து மனோஜோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அங்கே சிந்தாமணி பேசினது, மனோஜ் சிந்தாமணியை வர வச்சு பணம் கொடுத்ததுன்னு எல்லா உண்மையும் தெளிவாக சொன்னார். அப்போ தான் தெரிய வந்தது, நம்ம பெரிய பெரிய டெக்கரேஷனோட எடுத்து செய்ய போகிறோன்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, நம்ம சந்தோஷமாக பேசினதெல்லாம் பார்த்துட்டு உடனே பொறாமப்பட்ட மனோஜ் அங்கே சிந்தாமணியை பார்த்து இந்த கடையில் மீனா வேலை பார்க்கக்கூடாது, இந்த பெரிய ஆர்டரை செய்யக்கூடாது, மீனாவுக்கு இந்த மேனேஜர் வந்து இன்னும் பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லை நீ பிஸ்னஸ் செய்கிறது மனோஜுக்கு பிடிக்கல, பிஸ்னஸ் செய்யாமல் எந்த வேலையும் பார்க்காம நீ வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மா பேசுகிற பேச்சில் உங்கள் வீட்டுக்கு தானாக கிளம்பி போயிடுவியான். நம்ம 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா மட்டும் தான் நினைக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் மனோஜும் இப்படி ஒரு திட்டம் போட்டு ஏமாற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் மனோஜுக்கு நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த மனோஜை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது, எப்பயும் போல் இந்த கடையில் நான் வேலை பார்க்கலாம்ல, எந்த பிரச்சனையும் வராதுல்ல, நாளைக்கும் பூக்கடைக்கு வரணுங்க, நிறைய வேலை இருக்குது, ஆனால் மறுபடியும் சிந்தாமணியோட ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அப்படின்னு கேட்கும்போது, யாரும் வரமாட்டாங்க. இனி நீ மட்டும் இல்லை, இந்த கடையில் இருக்க வேலையை பார்க்குறதுக்கு நானும் வருவேன், உனக்கு உதவி செய்ய இந்த கடையிலே தான் இருப்பேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சரிங்க, யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என் கூட இருந்தாலே போதும், ஆனால் உங்கள் அண்ணன் மனோஜ் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனாவும் முத்துவும் ரொம்பவே கோவமாக மனோஜ்கிட்ட பேசணும், எதுக்காக மனோஜ் இப்படிலாம் செஞ்சாருன்ற கேள்வியை கேட்டே ஆகணும்னு ரொம்ப கோவமாக கிளம்பி வராங்க. ஆனால் மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எப்படியும் சிந்தாமணி நம்ம சொன்ன மாதிரி ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருப்பாங்க. மீனா பாவம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பாக முத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இங்கே வந்து மீனாவை இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். இனி என்னால் பிஸ்னஸ் பார்க்கவே முடியாதுன்னு மீனா உட்காந்து அழுதுகிட்டே இருக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே மீனாவும் முத்துவும் வந்து நிற்கிறாங்க. என்ன முத்து, சவாரிக்கு போகலையா? இல்லை 2 பேரும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் போதே முத்து இருந்த கோவத்தில் அங்கே மீனா முன்னாடி மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்குற? சிந்தாமணிக்கிட்ட பணம் கொடுத்தன்ல, ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சல, அப்புறம் என்ன, எல்லாம் உனக்கு தெரியும், தெரியாத மாதிரியே பேசுறியான்னு கேட்க அண்ணாமலை ரவியும் வந்து நிற்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, என்ன எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க, இந்த முத்து வந்த உடனே பிரச்சனை செய்கிறான் மனோஜ் கிட்ட. மனோஜ் என்ன மனோஜ் என்ன ஆச்சுன்னு கேட்க, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, இங்கே மீனாவும் முத்துவும் என்கிட்ட வந்து பிரச்சனை செய்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணியை வர வச்சு பணம் கொடுத்து மீனா அந்த கடையை நடத்தக்கூடாதுன்றதுக்காகவும் டெக்கரேஷன் ஆர்டரை செய்யக்கூடாதுன்றதுக்காகவும் சிந்தாமணியோட ஆளுங்களை அனுப்புனது இந்த மனோஜ். இந்த உண்மை எனக்கு தெரியும், வேணும்னா ஆதாரத்தை பார்க்குறீங்களா? இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு என்கிட்ட ஃபோனில் பேசினார், அந்த ஆதாரம் என்கிட்ட தெளிவாக இருக்குது. மனோஜ் வந்து என்னென்ன செஞ்சுருக்காருன்ற உண்மை எனக்கு தெரியும்னு சொல்லும்போது மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. இல்லை அப்படிலாம் நான் எதுவுமே செய்யலை, இந்த முத்து பொய் சொல்கிறான், மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நானும் அம்மாவும் சொல்கிறதுனால என்கிட்ட பிரச்சனை செய்கிறான் அந்த முத்து, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நம்பாதீங்கப்பா, இந்த முத்து பொய் தான் சொல்வான் அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்கிற வேலையெல்லாம் உனக்கு தான் தெரியும்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அப்போ என்னப்பா இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, ஆமாம் நீ தான் பொய் சொல்வ, ரோகிணியும் பொய் சொல்வா, ஆனால் முத்துவும் மீனாவும் பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க நடந்த உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா இங்கே மீனா கண்கலங்கி நிற்கிறா. என்னாச்சுமா மீனா அப்படின்னு கேட்க நடந்த உண்மையை சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனோஜ் தான் மாமா,
சிந்தாமணியோட ஆளுங்க வந்து பிரச்சனை செஞ்சாங்க. நல்ல வேலை உங்கள் பையன் முத்து வந்து என்னை காப்பாற்றினாரு, இல்லைனா எனக்கு அந்த கடையும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த மனோஜால மட்டும்தான்ப்பா பொய் சொல்ல முடியும். சிந்தாமணிக்கு அவ்வளோ பணம் கொடுத்தியே, ஆனால் வீட்டு செலவுக்கு என்னைக்காவது பணம் கொடுத்துருக்கிறியா? இல்லை எங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் தான் நல்லா பிஸ்னஸ் செய்கிறேனே, நீங்கள் வந்து டெக்கரேஷனோட செய்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு என்னுடைய அண்ணன் தானே நீ, என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னைக்காவது பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறியா? சம்பாதிக்கிற பணத்தை நீயே வச்சுக்கணும்னு நினைப்ப. எனக்கும் மீனாவுக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அப்போ எங்களுக்காக பேசியிருக்கியா இல்லை உதவி செஞ்சுருக்கிறியா? பிஸ்னஸில் பிரச்சனைன்னு உடனே உனக்கு உதவி செய்ய முன்னாடி வந்து நிற்கிறது நான் தான். ஆனால் இப்படி மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக சிந்தாமணியோட ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்றியே, நீ திருந்தவே மாட்டியா? நீ திருந்த மாட்டேன்னு தெரியும், அதனால நானும் உன்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லி மனோஜை பலார்னு வெளுத்துவாங்க. வேற வழி இல்லாமல் மீனா என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே இப்படிலாம் செய்ய மாட்டேன். நீங்களும் முத்துவும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சா உங்களை கையில் பிடிக்க முடியாது. இப்படி நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் பிஸ்னஸில் நல்ல பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. ஆனால் கிடைச்ச வாய்ப்பையும் ரோகிணியால் வேண்டான்னு சொல்லிட்டு நான் பிஸ்னஸ் சரியாக செய்யாமல் கஷ்டப்படுறேன். அந்த ஒரு பொறாமையில தான் இப்படி சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்டேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போதே இங்கே விஜயா சொல்கிறாங்க, என்னது எனக்கு தெரியாமல் சிந்தாமணியை பார்க்க போனியா? பணம் கொடுத்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்போ முத்து முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறல்ல, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ திருந்த மாட்டியா? எனக்கு தெரியாமல் ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்ச? ஏற்கனவே எனக்கு தெரியாமல் ரோகிணியை பார்க்க போனேன். ரோகிணி வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாமல் போனதால தானே நிறைய பிரச்சனை வந்தது. மறுபடியும் சிந்தாமணி கிட்ட பணம் கொடுத்து இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, அம்மா அப்போ தானம்மா ரோகிணி மாதிரியே மீனாவும் இங்கேருந்து கிளம்பி போவாங்க. அதனால தான். மீனா பிஸ்னஸ் செய்யாமல் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படியாவது மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலாம். மீனாவால் தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருதுன்றதுக்காக மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாது, மீனாவோட வாழ்க்கையில் முத்துவும் மீனாவும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இப்படிலாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லும்போது இங்கே முத்து மட்டும் இல்லை, ரவி, அண்ணாமலைன்னு எல்லாரும் இங்கே மனோஜ் திருந்தவே மாட்டாருன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா வீட்டில் உள்ள எல்லாரையும் இந்த மனோஜ் ஏமாத்துறான். இந்த மனோஜ் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா. பார்த்தீங்களா சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மனோஜ் என்னென்ன வேலை செஞ்சுருக்கான்னு. இப்படி திட்டம் போட்டு எங்களை ஏமாற்றணும்னு பார்த்தது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச இந்த மனோஜ் எப்படிப்பா இந்த வீட்டில் இருக்க முடியும்? மனோஜை நம்பி நாங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. மனோஜ் செஞ்ச தப்புக்கு இப்போவே மனோஜை இங்கேருந்து அனுப்புங்கப்பா அப்படின்னு மீனாவுக்காக முத்து தன்னுடைய முடிவை ரொம்ப தெளிவாக அண்ணாமலை முன்னாடி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக, என்ன மனோஜ், இங்கே நீ மட்டும்தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சியா, இல்லை இந்த பிரச்சனைக்கு காரணம் விஜயா தானா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாரு. நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சா மீனா கிட்டே இப்போவே மன்னிப்பு கேட்கணும், இல்லையா நீ செஞ்ச பிரச்சனைக்கு நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இல்லைப்பா நான் எங்கே போக முடியும், மீனா என்னை மன்னிச்சிருங்க மீனா, இனி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய மாட்டேன், உங்கள் பிஸ்னஸில் நான் தலையிட மாட்டேன், முத்து என்னை மன்னிச்சிரு முத்து அப்படின்னு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க இங்கே மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு முத்து.